Hello viewers, welcome to Super Brain. Example 1.2 பார்க்கலாம். If A cross B equal to கொடுத்திருக்காங்க, then find A and B ன்னு சொல்லியிருக்காங்க. A cross B கொடுத்துட்டு Aவும் Bயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First அவங்க கொடுத்திருக்கிறத given அப்படின்னு போட்டு எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? A cross B கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆர்டர் பேரில் பாருங்க 3,2 3,4 5,2 5,4 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதாவது இங்கே ஆர்டர் பேரில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஃபர்ஸ்ட்டு வர எலமெண்ட் எல்லாமே ஏவுடைய எலமெண்ட்ஸாக இருக்கும். தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது. ஒரு தடவை 3 எழுதினாவே போதும், 2 வாட்டி எழுதணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, கமா போட்டு 5 போட்டுக்கோங்க. அகைன் 5 வந்திருக்கு, ஒரு தடவை போட்டால் போதும். ஸோ ஏவுடைய எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பி கண்டுபிடிக்க போகிறோம். பி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் ஏ உடையது, செகண்ட் பி இருக்கிறதுனால செகண்ட் எலிமெண்ட்லாம் பி உடையது. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதணும்னா செட் ஆஃப் ஆல், இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் செகண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பி அப்படின்றது எழுதிக்கலாமா? பி பார்த்தீங்கன்னா செகண்ட் வர எலமெண்ட்ஸ். செகண்ட் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அகைன் 2வும் 4ம் வந்திருக்கு. அப்போ ஒரு தடவை 2வும் 4ம் மட்டும் எழுதிட்டாவே போதும். சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாகவே ஏ அப்படின்னு போட்டு இந்த ஆன்சரை நீங்கள் எழுதிடலாம். இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு போட்டு இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.